ஹாய் வியூவர்ஸ், தமிழ் சமையல் ஸ்டுடியோவில் சுவையான காளான் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு ஒரு பேனில் 2லேருந்து 3 டீஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடான உடனே ஒரு பிரியாணி இலை, ஒரு சின்ன துண்டு பட்டை, 2 ஏலக்காய், 3 கிராம்பு, ஒரு அன்னாசிப்பூ, ஒரு சாதிபத்திரி, 1/2 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் லைட்டாக வதக்கிக்கலாம். லைட்டாக வதங்கின உடனே இதில் ஒரு பெரிய வெங்காயத்தை நீள நீளமாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இந்த வெங்காயம் நல்லா பொன்னிறம் ஆகிற வரைக்கும் வேக விடணும். இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கியிருக்கு. இப்போ இது கூட கொஞ்சமாக முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். நல்லா வதங்கின உடனே இதில் ஒரு தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இந்த தக்காளி நல்லா பேஸ்ட் ஆகிற வரைக்கும் வேக விடணும். இப்போ பாருங்கள், வெங்காயம் தக்காளிலாம் நல்லா வதங்கியிருக்கு. இப்போ இது கூட கொஞ்சமாக கொத்தமல்லி இலையும் புதினா இலையும் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி புதினால உள்ள பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா வதங்கியிருக்கு. இப்போ இதில் 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், நீங்கள் உங்கள் காரத்துக்கேற்ப சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் பிரியாணி மசாலா, 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இந்த மசாலா பொருட்கள்லாம் லைட்டாக வதங்கின உடனே இதில் 250 கிராம் காளானை சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அது சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த காளானை மசாலா பொருட்களோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இது கூடவே 1/2 கப் தயிர் சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் நல்லா வேக விடலாம். காளான் வேகும்போது நிறைய தண்ணியாக வெளிவரும். அந்த தண்ணிலாம் குறையிற வரைக்கும் நல்லா வேக விடணும். இப்போ 2 மினிட்ஸ் வேகட்டும். 2 மினிட்ஸ்க்கு அப்புறமா பாருங்கள், நிறைய தண்ணியாக வெளிவந்திருக்கு. இந்த தண்ணிலாம் நல்லா குறையிற வரைக்கும் வேக விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், காளான் நல்லா வெந்திருக்கு. தண்ணிலாம் நல்லா குறைஞ்சிருச்சு. அவ்வளோதான். இப்போ இதை ஒரு குக்கரில் மாற்றிடலாம். பாருங்கள், இந்த மாதிரி ஒரு குக்கரில் மாற்றிக்கோங்க. இப்போ இதில் அரிசி சேர்த்துக்கலாம். 2 கப் அரிசியை 1/2 மணி நேரம் முன்னாடியே ஊற விட்டு சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். இதை குக்கரில் மாற்றிக்கலாம். குக்கரில் சேர்த்ததுக்கப்புறமா 2 கப் அரிசிக்கு 3 கப் அளவு தண்ணீர் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ இதில் சாதத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ குக்கரை மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு 2 விசில் வரைக்கும் நல்லா வேக விடலாம். இப்போ 2 விசில் அடிச்சிருக்கு. அடுப்பில் இந்த மாதிரி ஒரு தோசைக்கல் வச்சிடலாம். அதுக்கு மேலே குக்கரை அந்த மாதிரி தூக்கி வச்சுருங்க. வச்சுட்டு மிதமான சூட்டில் ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வேக விடுங்க. இப்போ 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணதுக்கப்புறமா ப்ரெஷர் நல்லா ரிலீஸ் ஆகட்டும். அதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ப்ரெஷர் நல்லா ரிலீஸ் ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம்.
பாருங்கள் அருமையாக வெந்திருக்கு. மெதுவாக கிளறி விடுங்க. சுவையான மஷ்ரூம் பிரியாணி தயாராகிருச்சு. நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு இந்த டிஷ் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.